ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே. அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூவு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். சிம்பிளாக ஒரு பிரியாணி தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, பிரியாணிக்கு தேவையான பொருள் கூட இல்லை, நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு சிம்பிளாக ஒரு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா உருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் நம்ம அப்படியே கூட பிரியாணி செய்யலாம். கிராமங்கள்லாம் புதினா கிடைக்காது, நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட நான் இப்போ வந்து மட்டன் தூள் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரியாணி தூள் எதுவுமே கிடையாது, மட்டன் தூள் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 அல்லது 2.5 ஸ்பூன் மட்டன் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் பிரியாணிக்கு என்னடா மட்டன் தூள் போடுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, எப்போதும் போல தான். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா பொடிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதில் வந்து எந்த ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை.
அப்படியே நேச்சுரலாக ஒரு பிரியாணி செய்கிறோம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 3 விசில் கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கரில் எப்படி விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 3 விசில் வந்துருச்சு. பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கூட குலையாமல் ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.